आगे आराधना में जाने के पहले हमारी रीति के अनुसार परमेश्वर के बारे में सही पहचान में जाने के लिए कोशिश करेंगे. தொடர்ந்து ஆராதனைக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக தேவனுடைய குணங்களையும் அவருடைய எண்ணங்களையும் அறிந்த பின்பு ஆராதனையில் பிரவேசிப்போமாக. एक और बार मैं याद दिलाने के लिए चाहता हूँ. இன்னொரு முறையாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். परमेश्वर को सही पक्की जानकारी पाने के द्वारा हमारा निकटता उनके साथ बढ़ता है. தேவனுடைய சரியான அறிந்து கொள்ளுதலையும் அல்லது அவருடைய காரியத்தையும் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் தேவனிடத்தில் நெருங்கி வருகிற அந்த காரியம் இருக்கிறதே அது கூடுகிறது. इसलिए बारंबार वचन के ओर हम अपना ध्यान को खींचते हैं. ஆகையினாலே திரும்ப திரும்ப வசனத்துக்கு நேராய் நாம் நம்முடைய கவனத்தை திருப்புகிறோம். वचन के आधार पर हम उसको पहचानने के लिए कोशिश करते हैं. வசனங்களின் அடிப்படையிலே ஆண்டவரை அறிய முயற்சி எடுக்கிறோம். उसकी मनसा को उसकी तरीका को हम समझते हैं. அவருடைய வழிமுறைகளையும் அவருடைய மனநிலையையும் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். उस आराधना का भावना में परमेश्वर हमारी प्रार्थनाओं को हमारी आराधना को स्वीकार करता है. அந்த உணர்வோடு கூடி இருக்கிற ஆராதனையிலே தேவன் நம்முடைய ஜெபங்களையும் நம்முடைய காரியங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். मेरे साथ खोलिएगा प्रेरितों के काम 23वां अध्याय. என்னோடு கூட திருவங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23வது அதிகாரம். वहां परमेश्वर के बारे में हम देखने के लिए कोशिश करेंगे. அங்கே தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள முயற்சி எடுப்போம். उस वचन के अनुसार हम पहचानेंगे परमेश्वर किस प्रकार कार्य करता है. அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் அறிந்து கொள்வோம் தேவன் எவ்விதத்தில் கிரியை செய்கிறார். वहां 11 और 12 पद को मेहरबानी से देखिएगा. அங்கே 11வது 12வது வசனங்களை தயவு செய்து பாருங்களேன். प्रेरितों के काम उसका 23वां अध्याय उसका 11 और 12 पद को देखेंगे. அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களை பார்க்கலாம். वहां की वातावरण को थोड़ा समझने के लिए पहले कोशिश करेंगे. அங்கே காணப்படுகிற சூழலை கொஞ்சம் அறிந்து கொள்ள முயற்சி எடுப்போம். पौलुस को लोगों ने पकड़ा जबरदस्ती के साथ பவுலை ஜனங்கள் வலுக்கட்டாயப்படுத்தி பிடித்தார்கள். और उनको वहां पर ले गए जहां उनके ऊपर आरोप लगा सकें. அவர்கள் அவனை கூட்டிக் கொண்டு போய் எங்கே போய் அவன் மேலே குற்றம் சுமத்தலாம் என்று சொல்லி அந்த இடத்திற்கு போனார்கள். लेकिन वो दो झुंड होने के चलते दोनों जो है इनको खत्म करने के चक्कर में वहां लड़ाई कर रहे हैं. ஆனால் ரெண்டு கூட்டத்தாரா இருந்தபடினாலே எப்படியாவது கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். दोनों तरफ के लोग अपने तरफ खींचते हैं. ரெண்டு புறமும் இருக்கிற ஜனங்கள் தங்களை நோக்கி இழுத்தார்கள். एक तरफ के लोग विश्वास करने वाले हैं जी उठने के ऊपर. ஒருபுறம் இருக்கிற கூட்டத்தார் உயிர்த்தெழுதலை குறித்து விசுவாசிக்கிறவர்கள். दूसरे तरफ के लोग जी उठने और स्वर्गदूतों के बारे में विश्वास नहीं करने वाले. மறுபுறம் உள்ள கூட்டத்தார் உயிர்த்தெழுதலையும் அதோடு கூட பரலோக தேவ தூதர்களையும் நம்பாதவர்கள். इस बात को लेके दोनों में फूट हुआ. இந்த விஷயத்தை வைத்து ரெண்டு குழுவாக பிரிந்தார்கள். उसके बीच में पौलुस पकड़ाया गया है. ரெண்டு கூட்டத்தாருக்கும் நடுவிலே பவுல் நிற்கிறான். वहां का हालत गंभीर है. அங்கே நிலைமை மிகவும் ரொம்ப சீரியஸாய் மாறுகிறது. उसी समय की बात को हम यहां देखने जा रहे हैं. அந்த காலகட்டத்தின் காரியத்தை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். दिल में एक घबराहट जरूर पौलुस को होता होगा. உண்மையிலேயே உள்ளத்தில் கலக்கமுடையவனாக பவுல் காணப்பட்டிருக்கலாம். जरूर पौलुस को हर एक शहर में परमेश्वर ने चिताया और बताया कि उसको आगे चल के बहुत सी परेशानियों का सामना करना है. இது உண்மைதான். பவுலுக்கு ஒவ்வொரு இடத்திலேயும் கர்த்தர் எச்சரித்துக் கொண்டே வந்திருந்தார். என்ன என்று சொன்னால் இன்னும் நீ போகிற இடத்திலே உனக்கு அங்கே பலவிதமான சோதனைகள் வரும் என்று. वहां पर क्लेश की बातों को पहले जानकारी करने की वजह से उसके मन में इस प्रकार की घबराहट पाया जाता होगा. அங்கே வரப்போகிற அல்லது வருகிற அந்த சங்கடத்தை கஷ்டத்தை பவுல் நினைத்தவனாக அவனுக்குள்ளே இப்படி ஒரு கலக்கம் வந்திருக்கலாம். किस प्रकार की बातें वहां होने जा रही है. இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே எப்படி நடக்க போகிறது. किस अनुभव में परमेश्वर मुझे ले जाने वाला है. எந்த அனுபவம் வழியாய் தேவன் என்னை எடுத்துக் கொண்டு போகிறார். सारी बातों को वो सोचते रहता होगा. எல்லா விஷயங்களை குறித்தும் அவன் யோசித்துக் கொண்டிருக்கலாம். लेकिन उसी रात को परमेश्वर वहां पर उसको दर्शन दे रहा है. ஆனால் அதே நாள் இரவிலே தேவன் பவுலுக்கு தரிசனமாகிறார். कभी कभी हम कभी सोचते हैं परमेश्वर वहां पर दर्शन देने का कारण क्या है. சில நேரங்களிலே நாம் யோசிப்பதுண்டு தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை
கொடுப்பதின் காரணம் என்ன என்று परमेश्वर यहाँ पौलुस को ये बतलाने के लिए चाहता है। தேவன் இங்கே பவுலுக்கு இதை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். शुरू में जो वायदा पौलुस को उसने दिया था, ஆரம்பத்திலேயே தேவனாய கர்த்தர் பவுலுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, तुम्हें राजाओं के सामने खड़ा होना है, நீ ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்க போகிறாய், प्रधानों के सामने खड़ा हो जाओगे, நீ அப்படி அங்கே நிற்க போகிற வேளையிலே मेरा वहां गवाही देने के लिए मौका मिलेगा। அப்பொழுது உனக்கு என்னை குறித்து சாட்சியிட வாய்ப்பு வரும். पहले जब प्रभु ने उसको पकड़ा था उसी समय इस बात को प्रकट किया करके 9वां अध्याय में पढ़ते हैं। தேவனாய கர்த்தர் முதலாவதே அவனை பிடித்த அல்லது சந்தித்த அந்த வேளையிலேயே இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 9 வாசிக்கிறோம். जिस दिन अपने को प्रकट किया उसके जीवन की मकसद को भी प्रभु ने थोड़ा बहुत उसको बताया। எந்த நாளிலே தேவன் அவரை பிடித்தாரோ பவுலை பிடித்தாரோ அந்த நாளிலேயே பவுலினுடைய நோக்கம் காரியங்களை கொஞ்சம் வெளிப்படுத்தினார். इतना दिन सेवा करने के बाद फिर प्रभु उस बात को याद दिला रहा है। இவ்வளவு நாட்கள் ஊழியம் செய்த பின்பு திரும்ப தேவனாய கர்த்தர் அந்த முன்னே இருந்த காரியங்களை ஞாபகப்படுத்துகிறார். उस 11वां पद को देखिएगा। அந்த 11ஆம் வசனத்தை பாருங்கள். उसी रात प्रभु ने उसके पास आ खड़े होकर कहा, हे पौलुस डालस बांध, क्योंकि जैसी तूने यरूशलेम में मेरी गवाही दी वैसे ही तुझे रोम में भी गवाही देनी होगी। அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். उन बातों को प्रभु याद दिला रहा है। அந்த காரியங்களை தேவன் ஞாபகப்படுத்துகிறார். कई साल के पहले मैंने कहा था, अनेक ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொன்னேனே, अभी मैं उसको पूरा करने के रफ्तार में हूँ। இப்பொழுது நான் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடிய கட்டத்துக்கு வந்திருக்கிறேன். उसी में कदम कदम में मैं तुम्हें ले जाने के लिए काम करने वाला हूँ। அதற்காக மெதுமெதுவாய் உன்னை நடத்தி செல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறேன். लेकिन यहाँ पर वातावरण उस प्रकार दिखाई नहीं देता है। ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலையோ அதற்கு ஒத்தார் போல் இல்லை. इसलिए परमेश्वर उसको याद दिलाना पड़ता है। ஆகையினாலே ஆண்டவருக்கு அந்த வாக்குத்தத்தத்தை ஞாபகமூட்ட வேண்டி இருந்தது. रोम में भी तुम मेरे लिए गवाही देवोगे। நீ ரோமாவிலேயும் எனக்காக சாட்சி சொல்லுவாய். जैसा आपको और हमको मालूम है, रोम उन दिनों में राजधानी माना जाता था। நீங்களும் நானும் அறிந்திருக்கிறது போல அந்த நாட்களிலே இந்த ரோம் ஒரு தலைநகரமாக எண்ணப்பட்டது. कैसर वहां बैठा करता था। அங்கே அந்த ஆட்சியாளர் அங்கே அமர்ந்திருந்து அரியணையிலே. इसलिए उनके सामने अभी प्रभु ले जाने के लिए एक प्रोग्राम बना रहा है। ஆகையினாலே அந்த ரோம ஆட்சியாளர் முன்பதாகவும் பவுலை அழைத்து செல்வதற்காக தேவன் ஒரு புரோகிராம் ஆயத்தம் பண்ணினார். जब इस बात को परमेश्वर ने याद दिलाया, இந்த காரியத்தை பவுலுக்கு தேவன் ஞாபகமூட்டின போது पौलुस को एक उत्साह आने के लिए संभावना है। பவுலுக்குள்ளே ஒரு உற்சாகம் வந்துவிட வாய்ப்புகள் உண்டு. जो वचन प्रभु ने दिया उसको पूरा करने का समय आ पहुंचा है। ஓ தேவன் கொடுத்த அந்த வசனம் நிறைவேற காலம் வந்து விட்டதே. परमेश्वर की क्रिया जारी है। தேவ கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. इसलिए प्रभु खुद आके मुझे याद दिला रहा है। ஆகையினாலே தேவனாய கர்த்தரே வந்து ஞாபகமூட்டுகிறார். रात में डालस बांधा रहा है। அங்கே திடன் கொள்ள தைரியப்படுத்த வருகிறார். लेकिन वहां 12वां पद में एक बात लिखी गई है, ஆனால் 12வது வசனத்தில் ஒரு காரியம் இருக்கிறது. वो हमारे समाज में गड़बड़ी ला सकता है। அந்த விஷயம் நம்முடைய புரிந்து கொள்ளுதலே ஒரு குழப்பத்தை கொண்டு வர முடியும். मैं 12वां पद को पढ़ रहा हूं। நான் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். जब दिन हुआ, விடியற்காலமான போது, रात की बात वही रही लेकिन दिन जब हुआ, சரி இரவிலே அந்த காரியங்கள் இருந்த வேளையிலே விடியற்காலமான போது तो यहूदियों ने एक किया कि और कुछ लोग शपथ भी खाए, जब तक हम पौलुस को मार न डालें तब तक खाएंगे ना तो पिएंगे। யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை சொல்லியும் அளவும் புசிப்பதும் குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். वे शपथ खा रहे हैं। அவர்கள் சபதம் எடுக்கிறார்கள். यहाँ कुछ बातें हो रही है। இங்கே சில காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. तमिल बाइबल में लिखा सबेरे होते ही, தமிழ் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது விடியற் காலமான
வந்தபோது रात में परमेश्वर बातचीत कर रहा है, இரவிலே தேவன் பேசி இருக்கிறார். सवेरे कुछ और विपरीत बात हो रही है, ஆனால் விடியற் காலத்திலோ நேர் மறையாக காரியங்கள் நடக்கிறது. बिल्कुल उल्टा उल्टी बातें दिखाई पड़ती है। எதிராக முழுவதும் தலைகீழாக காரியம் நடக்கிறது. एक दो जन ने 40 आदमी शपथ का लिया है। அங்கே அங்கே சொல்லப்படுகிற ஒருவர் மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்த்தோம் என்று சொன்னால் கட்டுப்பாடு பண்ணினவர்கள் 40 பேருக்கு அதிகமாயிருந்தார்கள். 40 लोगों ने शपथ खा लिया। 40 பேர் கிட்டத்தட்ட சபதம் எடுக்கிறார்கள். हमारे पौलुस को खत्म किए बिना हम खाएंगे पिएंगे नहीं। பவுலை கொண்டு போடாத பட்சத்திலே நாங்கள் சாப்பிடுவதும் இல்லை குடிப்பதும் இல்லை. थोड़ा अपना मन में इस बात को लाइए। கொஞ்சம் இந்த காரியத்தை மனதிலே கொண்டு வாருங்கள். रात के परमेश्वर ने कहा कि मैं तुमको रोम ले आऊंगा। இரவிலே தேவன் வந்து சொல்லி இருக்கிறார், உன்னை ரோமாவுக்கு அழைத்து செல்வேன். लेकिन वातावरण बिल्कुल विपरीत है। ஆனால் சூழ்நிலையோ முழுவதும் தலைகீழாய் இருக்கிறது. यही खत्म करेंगे, இங்கேயே கொல்லலாம், आगे बढ़ने नहीं देंगे, முன்னேற விடமாட்டோம் அவனை. उसके जीवन में परमेश्वर की क्रिया को खोने नहीं देंगे, அவருடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேற விடமாட்டோம். उनके जीवन में परमेश्वर की वायदा को पूरा होने नहीं देंगे, அவருடைய வாழ்க்கையிலே தேவ வாக்குத்தத்தத்தை நிறைவேற விடமாட்டோம். और इस प्रकार के वातावरण को प्रभु बनाने के लिए अनुमति दिया है। இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்க தேவனே அனுமதி வழங்கி இருக்கிறார். प्यारों, कभी कभी हमारे जीवन में भी कई बार इस प्रकार की बातों को सामना करना पड़ता है। பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட अनेक முறை இப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும். प्रभु का वचन कुछ कहता है लेकिन बातें हमारे विपरीत में चलता है। தேவ வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆனால் காரியங்களோ வாழ்க்கையிலே இப்படியாய் நடக்கிறது. परमेश्वर की वायदा कुछ है लेकिन हमारे प्रतिकूल में कुछ नहीं दिखाई पड़ता है। தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒன்றாயிருக்கிறது, ஆனால் அதற்கு அனுகூலமான சம்பவங்கள் நடைபெறவில்லையே. परमेश्वर ने रातें में याद दिलाया लेकिन सवेरे होते होते सारी बातें उल्टी दिखाई पड़ती है। தேவனாய கர்த்தர் இரவிலே ஞாபகமூட்டினார், ஆனால் காலை வந்து விடிந்தவுடனே எல்லா காரியங்களும் தலைகீழாய் தோற்றமளிக்கிறது. हमारे अंदर एक प्रश्न उठता होगा, நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். क्यों? ஏன்? क्यों? ஏன்? क्या परमेश्वर में गलती है या वातावरण में गलती है? தேவனால் தவறு வருகிறதா அல்லது சூழ்நிலையிலே தவறு உண்டாகிறதா? प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை. अगर इस अध्याय को आप पढ़ेंगे तो आपको समझ में आ जाएगा। இந்த அத்தியாயத்தை வாசித்தால் உங்களுக்கு புரிய வரும். अगर ये 40 लोग शपथ नहीं खाते, ஒருவேளை இந்த 40 பேரும் சபதம் இடவில்லை என்றால் पौलुस की यात्रा किस प्रकार बनती मुझे मालूम नहीं हो। பவுலுடைய பிரயாணம் எப்படியாய் மாறி இருக்கும் அல்லது இருந்திருக்கும் என்று எனக்கு தெரியாது. परंतु इन बातों के चलते, ஆனால் இந்த காரியம் நடந்ததினாலே, इस विपरीत बात के चलते, இந்த விபரீதமான அல்லது எதிரான காரியத்தினாலே, इस विरोध की बात के चलते இந்த விரோதத்தின் நிமித்தமாக वहां पर एक बात हो रही है। அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. क्या हो रहा है? என்ன நடக்கிறது? एक बहुत बड़ा झुंड के हाथ में पौलुस एकदम एक राजदूत की नाई विदा किया जा रहा है। ஒரு பெரிய கூட்டத்தாரின் கரங்களிலே பவுல் ஒரு அம்பாசடரை போல ஒப்பு கொடுக்கப்படுகிறான். 23 पद का उस अध्याय में पढ़िएगा। 23வது வசனத்தை அந்த அதிகாரத்திலே வாசிக்கலாம். प्रेरितों के काम 23 अध्याय का 23वां पद को देखिएगा। அப்போஸ்தலர் 23வது வசனத்தை பார்க்கலாம். एक व्यक्ति को ले जाने के लिए कितना बड़ा प्रबंध सरकार के तरफ से किया जा रहा है। ஒரு மனிதனை அழைத்து செல்வதற்காக அரசாங்கத்தின் மூலமாகவே எவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. 2 सूबेदारों को बुलाया गया है। 2 நூற்றுக்கு அதிபதிகளை அழைக்கிறார்கள். 200 सिपाहियां बुलाए गए हैं। 200 காலாட்கள் அழைக்கப்படுகிறார்கள். 70 सवार, इसका मतलब घोड़े के साथ सवार करने वाले 70 लोग बुलाए जा रहे हैं। 70 குதிரை வீரர்கள், குதிரையோடு கூட வருகிற வீரர்கள் அழைக்கப்படுகிறார்கள். और 200 और मौलैद के लोग वहां पर बुलाए जा रहे हैं जो पैदल जाने वाले हैं। 200 ஈட்டிக்காரர், அவர்கள் நடந்து போகிறவர்கள், அவர்களை அழைக்கிறார்கள். भाले के साथ वे दौड़ेंगे। அவர்கள் ஈட்டியை தாங்கிக் கொண்டு ஓடுகிறவர்கள். आप देखिए यहाँ पे இங்கே பாருங்கள், लगभग 470 लोग से अधिक 200 अगुओं के पीछे एक आदमी को एक शहर से दूसरे शहर ले जाने के लिए एक बहुत बड़ा
प्रबंध किया जा रहा है। கிட்டத்தட்ட 470 பேரோடு கூட 200 அதிகாரிகள் தலைவர்களோடு கூட ஒரு மனிதனை ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு அனுப்பிவிடக்கூடிய காரியம். अगर बाहर से देखेंगे வெளியிலிருந்து பார்த்தால் क्या किसी देश का राजा आया है, ஓ ஒரு தேசத்தினுடைய ராஜா வந்திருப்பாரோ, क्या किसी देश का अधिपति आया है, அல்லது ஒரு ராஜ்யம் அல்லது ஒரு தேசத்தினுடைய அதிகாரி வந்திருப்பாரோ, इतना बड़ा सुरक्षा का प्रबंध क्या होता है? இவ்வளவு பெரிய பாதுகாப்பினுடைய ஏற்பாடுகள் எதற்கு? इस प्रकार के विचार आपको इस दृष्टिकोण से मिलेगा। இப்படிப்பட்ட எண்ணங்கள் நீங்கள் யோசிக்க சொல்லக்கூடிய அளவுக்கு வரும். कल हमारे हिंदुस्तान में 2 प्लेन लाया गया है। நேற்றுக்கு நம்முடைய இந்தியாவிற்கு 2 ஆகாய விமானங்கள் கொண்டு வரப்பட்டன. लगभग एक का दाम 4,500 करोड़ रुपया है। ஒரு விமானத்தினுடைய விலை பார்த்தோம் என்று சொன்னால் 4500 கோடி ரூபாய். 2 प्लेन के लिए लगभग 9,000 करोड़ रुपया खर्चा किया गया। 2 விமானத்தையும் சேர்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட 9000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. किसके लिए खरीदा गया है? எதற்காக வாங்கப்பட்டது? हमारा प्रधानमंत्री के यात्रा करने के लिए और हमारे राष्ट्रपति का यात्रा करने के लिए। நம்முடைய பிரதம மந்திரி பிரயாணம் பண்ணவும் அப்படியே நம்முடைய பிரசிடென்ட் பிரயாணம் பண்ணவும் அது வாங்கப்பட்டிருக்கிறது. आप भी इसको पढ़े होंगे। நீங்கள் இதை வாசித்திருக்கலாம். मेरे दिल में एक प्रकार की विचार आया। என்னுடைய உள்ளத்திலே வந்த காரியம் என்ன? साधारण विमान से लगभग 10 गुना दाम देके ये विमान क्यों खरीदा जा रहा है? சாதாரண விமானத்தை காட்டிலும் கிட்டத்தட்ட 10 மடங்கு விலை மதிப்புடைய அந்த விமானங்கள் ஏன் வாங்கப்பட்டன? और बोइंग कंपनी वाले अगर 200 आदमी या 180 आदमी यात्रा करने के लिए एक प्लेन को तैयार करता है 400 करोड़ रुपया में बेचता है। ஒருவேளை அந்த போயிங் கம்பெனிக்காரங்க இருக்கிறாங்களே, அவங்க ஒரு 180 பேர் பிரயாணிக்கக்கூடிய அந்த பிரயாணிகள் அமர்ந்து செல்லக்கூடிய விமானத்தை அவர்கள் விற்பார்கள் என்று சொன்னால் 400 கோடி பணத்துக்கு அவர்கள் விற்கலாம். और एक राष्ट्रपति या प्रधानमंत्री जाएंगे तो उनके साथ ऑफिशियल्स जाएंगे, उनका अंगरक्षक जाएंगे, इसलिए कुछ लोगों के संख्या के साथ वो विमान चाहिए था। அந்த விமானத்துக்கு இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் அல்லது இப்படி இருந்தால் போதும். ஒருவேளை பிரதம மந்திரி அல்லது ஜனாதிபதி அவர்களோடு கூட இன்னும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் போகலாம், அவர்களும் அமரக்கூடிய அளவுக்கு அந்த விமானம் இருந்திருந்தால் போதும். मान लीजिए अधिक से अधिक 50 लोग उसमें साथ रहते होंगे। சரி, ஒருவேளை 50 பேர் கிட்டத்தட்ட அல்லது அதற்குள்ளாக ஜனங்கள் அங்கே அமர்ந்திருக்கலாம். 50 लोग बहुत है, लेकिन 50 लोग रखिए। 50 பேருக்கு அந்த விமானம் என்று சொன்னால் ஒரு விமானம், அது 50 பேரே அதிகமான எண்ணிக்கை தான். 180 लोगों का यात्रा करने के लिए जो विमान है 400 करोड़ रुपया है। 180 பேர் பிரயாணம் பண்ணக்கூடிய விமானத்தின் விலை 400 கோடி ரூபாய். उसी को अगर अदल बदल करके सीट वगैरह का सही करके अगर थोड़ा सरियाएंगे तो 50 लोग उसमें यात्रा कर सकते हैं। அந்த விமானத்தையே உள்ளே உள்ள பகுதியை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த இருக்கைகளை எல்லாம் கொஞ்சம் மாற்றி இடவசதி கொடுத்தால் 50 பேருக்கு அதை செய்யலாம். या उसमें से संचालित करने के लिए अन्य साधनों को लगाएंगे तो 100 करोड़ और लग सकता है। ஒருவேளை அதனுடைய இன்ஜினையோ அல்லது மற்ற காரியங்களையோ பொருத்தி மாற்றினால் என்று சொன்னால் ஒரு 100 கோடி ரூபாய் அதிகமாக இருக்கலாம். परंतु लगभग 10 गुना ये खरीदा गया क्यों? ஆனால் வாங்கப்பட்டதனுடைய விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 மடங்கு அதிகமே ஏன்? इसलिए मैंने सोचा कि क्या इसका खूबी है। நான் நினைத்தேன் இதற்குள்ளே இருக்கிற விசேஷ தன்மைகள் என்னவா இருக்கும். मैं उसको समझने के लिए कोशिश किया। அதை அறிய முயற்சி எடுத்தேன். उसमें ये लिखा गया है அதில் எழுதப்பட்ட காரியங்கள் என்ன? अगर प्रधानमंत्री राष्ट्रपति जाने समय कोई भी अटैक उनके ऊपर होगा वो उसको सामना करेगा। ஒருவேளை பிரதம மந்திரியோ அல்லது ஜனாதிபதியோ அவர்கள் போகிற வேளையிலே வெளியிலிருந்து ஒரு அட்டாக் வரும் பொழுது அந்த விமானத்திலே அது முழுவதுமாய் ஒன்றுமே பாதிக்கப்படாது. एक लड़ाकू विमान के समान उसमें कई बातें पाई जाती है। ஒரு லடாக்கு விமானம் என்று சொல்லுவார்களே, அதை போலவே போர் விமானம், போர் விமானம் அதை போலவே அதற்குள்ளே விசேஷ தன்மைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. इसके लिए 10 गुना, அதற்கு 10 மடங்கு விலையா? एक राष्ट्रपति के लिए इतना बड़ा सुरक्षा देना जरूरी पड़ता है। ஒரு பெரிய பிரசிடென்ட்க்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டாகிறது. मुझे तो
मन में बातें गटकी नहीं। எனக்கு இந்த காரியங்கள் மனதிலே அது எண்ணி கூட பார்க்க முடியவில்லை. हमारा देश इतना धनी देश नहीं है, इतना खर्चा करके हम एक आदमी के सुरक्षा के लिए इतना खर्चा कर सकेंगे जो कभी कभी इस्तेमाल करेंगे। நம்முடைய தேசம் அவ்வளவு ஒரு வசதி படைத்த பணம் படைத்த தேசம் என்று சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட விமானத்தை எப்பொழுதாவதுதான் நாம் பயன்படுத்த போகிறோம், அதை இவ்வளவு குறைய கொடுத்து வாங்க வேண்டுமா? प्लेन को कब इस्तेमाल करेंगे? எப்பொழுது அதை பயன்படுத்துவார்கள்? कभी कभी, எப்பொழுதாவது அந்த விமானம் महीना में एक बार भी नहीं होगा शायद। மாதத்துல ஒரு நாள் கூட ஒருவேளை போகாமல் இருக்கும். इतना खर्चा, इतना सुरक्षा देने के कादर कारण, இவ்வளவு பாதுகாப்பு அல்லது இவ்வளவு செலவிட என்ன காரணம்? प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். अगर उन दिनों की बातों को, पौलुस की दिन को, इसका मतलब लगभग 2000 साल के पहले की बातों को देखिएगा, ஒருவேளை அந்த நாட்கள் பவுலினுடைய நாட்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உள்ள காரியங்களை ஒப்பிட்டு பார்த்தால், एक व्यक्ति को एक शहर में से दूसरे शहर पहुंचाने के लिए इतना बड़ा प्रबंध, इतना बड़ा सुरक्षा दिया जा रहा है। ஒரு மனிதனுக்கு ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு போவதற்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள், இவ்வளவு பெரிய பாதுகாப்புகள் கொடுக்கப்படுகின்றன. वो भी कैदी के रूप में जाने वाला, அதுவும் அவன் ஒரு கைதியாக அழைத்து செல்லப்படுகிறான். एक आदमी जिसके ऊपर लोग आरोप लगाते हैं, ஒரு மனிதன் அங்க இருக்கிறான், அவன் மேல குற்றம் சுமர்த்தப்பட்டவன் அவன் என்று சொல்லலாம். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை. परमेश्वर का प्रबंध इस प्रकार होने के लिए, सरकार के तरफ से यह प्रबंध होने के लिए यहाँ 40 लोग विपरीत में, विरोध में खड़े हो जाते हैं। இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் காரியங்கள் பவுலுக்கு நடப்பதற்காக 40 பேர் அங்கே ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்திருக்கிறார்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. भाई बहन, आपके लिए परमेश्वर कई वायदाओं को दिया होगा। சகோதர சகோதரிகளே, தேவனாய கர்த்தர் உங்களுக்கு अनेक வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். उसका पूरा करने के विरोध में कई बातें उठती होंगी। அதற்கு விரோதமாக अनेक காரியங்கள் எழும்பிக் கொண்டிருக்கலாம். उसको देख के आप घबराते होंगे, அவர்களை கண்டு நீங்களும் கலங்கி கொண்டிருக்கலாம். उसको देख के आपके अंतर्गत में एक प्रकार की विचार पैदा होता होगा। அதை கண்டு உங்களுக்குள்ளே பலவிதமான எண்ணங்கள் உருவாகி இருக்கலாம். क्यों परमेश्वर ने इसको अनुमति दिया है? தேவன் ஏன் இதை அனுமதித்தார்? क्यों परमेश्वर इस कार्य करता है? தேவன் இப்படி ஏன் கிரியை செய்கிறார்? लेकिन सुबह के समय इस घटना से हमें पता चलता है, ஆனால் அந்த காலை வேளையிலே இந்த சம்பவத்திலே கற்றுக்கொள்கிற காரியம், हमारा परमेश्वर का तरीका एक विपरीत है। நம்முடைய தேவனுடைய வழி முறை இருக்கிறதே, அது முழுவதும் வித்தியாசமானது. उसका करने का ढंग, विचार अलग है। அவர் செய்கிற விதமும் எண்ணங்களும் வித்தியாசமானவைகள். वो हमारे भलाई के लिए इस प्रकार की बातों को करने के लिए अनुमति देता है। அவர் நம்முடைய நன்மைக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காக அனுமதி வழங்குகிறார். इसलिए सुबह के समय हिम्मत बांधिए, இந்த காலையிலே தைரியமாயிருங்கள். डालस बांधिए, நீங்கள் தைரியமாயிருங்கள். बाहर की बातों से घबराइए मत। வெளியின் காரியங்களை கண்டு கலங்காதேயுங்கள். आपका हाथ का धरा हुआ परमेश्वर उसको पूरा करने के लिए ताकत रखता है। உங்கள் கரம் பிடித்திருக்கிற தேவன் அதை நிறைவேற்ற வல்லமையுடையவராய் उस இருக்கிறார். परमेश्वर का हाथ आपको पकड़ा हुआ है, அந்த கரம் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறது. बहुत सुंदर ढंग से काम करने के लिए वो तैयार है। மிக அருமையான விதத்திலே அவர் கிரியை செய்ய ஆயத்தம். इस बात को मन में लेके हम आराधना करने के लिए आए हैं। இந்த காரியத்தை மனதில் வைத்து நாம் ஆராதிக்க उस வந்திருக்கிறோம். परमेश्वर की आराधना करने के लिए आए हैं, அந்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். जो हमारे लिए वचन देके उसको पूरा करने के लिए बाहर प्रबंध करने वाला परमेश्वर कार्य करने वाला है। அந்த தேவன் யார்? நமக்கு வசனமும் அல்லது வாக்குத்தத்தமும் கொடுத்து அதற்கு நிறைவேறுதலை எப்படி செய்கிறாராம்? வெளியிலே கிரியைகளை நடப்பித்து நிறைவேற்றுகிறார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उसकी क्रिया हमारी समझ से बाहर है। அவருடைய கிரியைகள் நம்முடைய புத்திக்கு எட்டாதவைகள். परमेश्वर उस बात को समझने की शक्ति देख के उसके आधार पर आराधना करने के लिए परमेश्वर में सहायता करने पाए। தேவன் அவைகளை புரிந்து கொள்வதற்கு நமக்கு பலன் தந்து அதன் அடிப்படையிலே ஆராதிக்க அவர் நம்மிலே கிரியை செய்யட்டும்.